தற்போதைய அண்மை செய்தி. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த ராமலட்சுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி 4 லட்சம் ரூபாய் நிவாரணத்தையும் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது ராதிகா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இன்று மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ராமலட்சுமி என்ற பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு தற்போது முதலமைச்சர் ராமலட்சுமியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து நிதியுதவி அளித்துள்ளார். குறிப்பாக 4 லட்சம் ரூபாயை அவர்கள் குடும்பத்துக்கு அளிக்க வேண்டும் என உத்தரவை பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் போர்மேன் செல்வராஜ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஆலை உரிமையாளர் மோகன்ராஜை, தலைவராக உள்ள மோகன்ராஜை தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பட்டாசு விபத்துகளை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பட்டாசு விபத்து நடைபெறுவது என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் பெரும் வேதனை அளித்து வருகிறது. இந்த விபத்துகளை தடுக்க நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதே சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. அதிகம் உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.